ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஃபோன் 15 பிங்க் கலர் வந்து வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ப்ரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஃபோன் வந்து பிங்க் கலர் வந்து இங்கெல்லாம் லைட்டாக இருக்குது, இங்கே டார்க்காக இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த இருக்குது, பட் இங்கேயும் டார்க்காக கொடுத்துருக்காங்க. புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் பூட் வந்து ஆகிடுச்சு. வீடியோ விட நேரில் வந்து இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி, இதுதான் இந்த வருஷத்தோட டாக்கே. டைப் சி கொடுத்துட்டாங்க, போத் சைட் டைப் சி. அண்ட் இது வந்து ப்ரைடட் கேபிள் கொடுத்துட்டாங்க. நிறையா பேர் வந்து இந்த ஐஃபோனில் வந்து கொடுக்குற கேபிள் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி ப்ரைடட் கேபிள் கொடுத்துட்டாங்க. அண்ட் இது உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ரெகுலராக கொடுக்குறது நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு சிம் வந்து ஃபிசிக்கல் சிம் தான். ஸோ இது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே வரது தான், பட் கேபிள் மட்டும் இந்த வாட்டி மாற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் மாற்றி கொடுத்ததுக்கு. ஸோ பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ கலர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா USB-C கொடுத்துருக்காங்க. இந்த ஐஃபோன் 15ஓட நியூ டிசைன் சேஞ்சஸ் என்ன, டிஸ்பிளே சூப்பராக இருக்கா, கேமரா இம்ப்ரூவ் ஆயிருக்கா, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நமக்கு தெரியுதா அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பேசலாம். ஐஃபோன் 15ஓட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் சேஞ்சஸ். லாஸ்ட் இயர் ஐஃபோன்ஸ்லேருந்து என்ன டிசைன் சேஞ்ச் பெருசாக நடந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற எட்ஜஸ்லாம் வந்து கர்வ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு 13 or 14 பிடிச்சிட்டு இதை கையில் பிடிக்கும் போது ரொம்பவே நல்ல ஃபீல் இருக்குது. இதை பிடிச்சிட்டு மறுபடியும் 13 or 14 போகும்போது கையில் வந்து லைட்டாக அந்த குத்துற ஃபீல் வந்து இருக்குது. அது வந்து ஷார்ப்பாக இருக்கும். இந்த எட்ஜஸ்லாம் வந்து லைட்டாக கர்வாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபோன் ஹோல்ட் பண்ண. அண்ட் ஓவரால் ஃபோனோட வெயிட் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த கர்வ்னாலியான்னு தெரில, பட் 13 and 14 ஹோல்ட் பண்ணிட்டு 15 ஹோல்ட் பண்ணால் வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்குது. முன்னாடி இந்த கேமரா கட் அவுட்ஸ்க்கு மட்டும் டார்க் கலர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்க்க வியர்டாக இருக்கும்னு நினச்சோம். கன்ஃபார்மாக இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு USB-C வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ USB-C கொடுத்தனால இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைடட் கேபிளையும் அவங்க வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த நாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டைனமிக் நாட்ச் இப்போ 15 நான் ப்ரோ சீரிஸில் கொடுத்துட்டனால நிறைய ஆப்ஸ் வந்து இனிமேல் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வருவாங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் 14 ப்ரோவில் கொடுத்த 2000 பீக் பிரைட்னஸ் வந்து இங்கேயும் வந்து எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்து உங்களால் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த பிரைட்னஸ் வந்து லுக்ஸ் வெரி ஹை. நீங்கள் வெளியில் வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, இன்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, செம்ம ஐயாக இருக்குது. மேக்ஸிமம் பிரைட்னஸ் ஐஃபோனில் அப்படின்னா 2000 nits தான். அது வந்து இந்த ஃபோனில் கொடுத்துட்டாங்க. கேமராஸ் அப்படின்னு சொல்லும்போது லேஅவுட் வந்து அதே லேஅவுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ 12 மெகாபிக்சல் ஃபோட்டோவும் எடுக்க முடியும், 24 மெகாபிக்சல் ஃபோட்டோவும் எடுக்க முடியும். சினிமேட்டிக் மோட் வந்து 4K 30 FPS சப்போர்ட் பண்ணும். பட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 2x அப்படின்ற ஒரு ஜூம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஜூம் பண்ணி லைட்டாக சினிமேட்டிக் மோடில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வாட்டி அதை பண்ண முடியும். A16 பேனிக் சிப்செட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் ப்ரோ சீரிஸோட சிப்செட். நான் வந்து இனிஷியலாக கேம்ஸ் விளையாடி பார்த்தேன். பப்ஜி விளையாடும் போது எனக்கு செம ஸ்மூத்தாக இருந்தது, எந்த விதமான லேக்மே இல்லை. இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். ஒரு 1 or 2 hours வந்து பப்ஜி விளையாடி இருக்கேன். பேட்டரி சூப்பராக நிற்கிது. இது எல்லா காம்பினேஷனில். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் அண்ட் வேரியன்ஸ் பற்றி பேசலாம். ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 79,900 rupees கொடுக்குறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 rupees டிஸ்கவுண்ட் வந்தது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 rupees ஒர்த் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 2 கூப்பன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து A6 கூப்பன் கொடுத்துருந்தாங்க, இன்னொன்று வந்து போஸ் கூப்பன் கொடுத்துருந்தாங்க.